விபிடியில் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7th பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ், இந்த காம்ப்ளெக்ஸஸில் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இஃப் n-1 d ஆர்பிட்டால்ஸ், இந்த ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன்வால்வ்டு. இதில் n-1 d ஆர்பிட்டால்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதா வச்சுக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன் ஹைப்ரிடைசேஷன் அப்படி இருந்துச்சுன்னா they are called, அதை என்ன சொல்லுவோம், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் லோ ஸ்பின் complexes are spin paired complexes அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஸ்பின் பேட் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இது இன்னொரு கேஸ் என்னப்போ, இஃப் தி n-1 d ஆர்பிட்டாலுக்கு பதிலாக நமக்கு n × d ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் ஹைப்ரிடைசேஷன். அப்படி இன்வால்வ் ஆச்சுன்னா then they are called as இன்னருக்கு ஆப்போசிட் வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் ஆர் ஹை ஸ்பின் ஆர் spin free complexes. The outer orbital or high spin or spin free complexes. Here n is principal quantum நம்பர். எதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படின்னு இது 7th பாயிண்ட் இந்த வரைக்கும் பார்த்தோம். அடுத்து 8th பாயிண்ட் நம்ம இப்போ பார்த்தோம். காம்ப்ளெக்ஸஸ் கண்டைனிங் the complexes containing a central metal atom. இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், with unpaired electrons அப்படின்னு சொன்னால், த காம்ப்ளெக்ஸஸ் கண்டெய்னிங் அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஐட்டம் வந்து வித் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஆர் பேராமேக்னெட்டிக். இட்ஸ் கால்ட் பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் அதர்வைஸ்
அப்படி பேர்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆர் அதர்வைஸ் diamagnetic is called diamagnetic அப்படின்றது வந்து இந்த 8th பாயிண்ட். இப்போ 9th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ligands ligandsல வந்து such as carbonyl, cyanide, En and NH3 இதெல்லாம் வந்து present in the complexesனு வச்சுப்போம். இந்த மாதிரி ligands present in the complexes அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா causing of pairing of electrons. இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், pairing of electrons கிடைக்கும் அப்படின்னு. ஸோ cause pairing of present in central atom இப்போ ligands வந்து such as carbonyl CO, CN, EN and NH3 present in the complexes இருந்துச்சு அப்படின்னா cause pairing of electrons present in central atom. அப்படி இருந்ததுன்னா இந்த pairing of electrons வந்து central metal atomத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு காரணம் வந்து இந்த ligands தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ligandsஸை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, such ligands are known as strong field ligands. Strong field ligands அப்படின்றது. And then we go to next last point. இதில் வந்து ஓவர்லேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். இப்போது greater the overlapping between எது இடையில் நடக்குதுன்னு பார்த்துருக்கோம். overlapping between the ligand and the hybridized metal orbital and the hybridized metal ஆர்பிட்டால் அப்படின்னா, அந்த மெட்டல் ஆர்பிட்டால் அப்படின்றது வந்து இப்போ மெட்டல் கிரேட்டர் தி ஓவர்லேப்பிங் வந்து கிரேட்டாக இருக்குது, அதிகமாக இல்லை, ஓவர்லேப்பிங் அதிகமாக இருக்குது. ஓவர்லேப்பிங் அதிகமாக இருந்தால் என்ன அப்படின்னா, தட் இஸ் கிரேட்டர் the bond strength அப்படின்றது. அடுத்த கிளாஸில் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே.